ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 40 டேஸ் பிளானில் வந்து 10 டேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து 11வது டே வந்து பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம 5th ஸ்டாண்டர்ட் வர வந்து பருவம் 1 டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதை டிவைடேட் பண்ணி பார்க்க போகிறோம். பருவம் 1 அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இயல் 3 இயல் கொடுத்துருப்பாங்க. இயல் 1 இயல் 2 இயல் 3ன்னு வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தனித்தனி இதாக பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தோன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரே வீடியோவில் வந்து கொடுக்க முடியாது. அதனால் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, பருவம் 1 இயல் 1 இது ஒரு டே ப்ரிப்பரேஷனில் இருக்கும். அதுக்கடுத்து பருவம் 1 இயல் 2 ஏன்னா 86 இந்த சைடில் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். பென்சில்ட்டு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே அந்தந்த ஸ்டாண்டர்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறேன். இப்போ பருவம் 1 இயல் 1ன்னு பார்த்தோம்னா 85 கொஸ்டின்ஸ் வருது. ப்ளஸ் வந்து பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அப்புறம் இப்போ இயல் 2ன்னு பார்த்தோம்னா 86 கொஸ்டின் வருது. பருவம் 1 இயல் 3ல் பார்த்தோம்னா 80 கொஸ்டின். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 11 ப்ரிப்பரேஷன் வகுப்பு பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு பருவம் 1ல் இயல் 1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 85 வினாக்கள் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 10 ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து எப்போவும் நம்ம டெய்லி பார்ப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 1ல் உள்ள கொஸ்டின் பார்க்க போகிறோம். 85 வினாக்கள் இருக்குது. முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன்பத்தமிழ் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். 2வது கொஸ்டின், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அடுத்து 5வது கொஸ்டின், பாரதிதாசனின் கவிதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இடம்பெறுதுன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இது எல்லாமே பாரதிதாசனின் கவிதை நூல்களாக காணப்படுது. அடுத்து பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா, புரட்சி கவி, பாவேந்தர். அடுத்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் பார்த்தோம்னா கவிஞர் காசி ஆனந்தன். நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாடலோட ஆசிரியர் வந்து கவிஞர் காசி ஆனந்தன். அடுத்து 8வது, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்து 9வது கொஸ்டின், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பார்த்தோம்னா நிலவென்று. அடுத்து தமிழ் ப்ளஸ் எங்கள் சேர்த்தெழுதுக, தமிழங்கள். அமுதென்று என்னும் சொல்லி வந்து பிரித்தெழுதுக அப்படின்னு பார்த்தோம்னா அமுது ப்ளஸ் என்று. அடுத்து செம்பயிர் பிரித்தெழுதுக, செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்து பொறுத்துக ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், பார்ப்போம். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்த கொஸ்டின், தமிழ் கும்மி என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். தமிழ் கும்மி நூலோட ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். 16வது கொஸ்டின், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலோட ஆசிரியர் பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். அடுத்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் பார்த்தோம்னா மாணிக்கம். அதாவது ஒரு ஆத்தர் கொடுத்து அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பாவலரேறு அப்படின்னு சொல்லி இவரை வந்து சிறப்பிக்கிறாங்க. பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் பார்க்குறோம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இது எல்லாமே பெருஞ்சித்திரனாரோட நூல்களாக காணப்படுது. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களின் பெயர்கள் பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களோட பெயர் பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். அடுத்த கொஸ்டின், தமிழ் கும்மி என்னும் பாடல் டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கனிச்சாறு. இந்நூல் டேஸ் தொகுதிகளாக வெளிவந்தது. அதாவது இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் வந்து 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்துள்ளது. அடுத்து தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, மேதினி. மேதினி மீன்ஸ் உலகம். செந்தமிழ் பிரித்தெழுதுக, செம்மை ப்ளஸ் தமிழ். பொய்யகற்றும் பிரித்தெழுதுக, பொய் ப்ளஸ் அகற்றும். அடுத்த கொஸ்டின், பாட்டு ப்ளஸ் இருக்கும் சேர்த்தெழுதுக, பாட்டு இருக்கும். 8 ப்ளஸ் திசை சேர்த்தெழுதுக, 8 திசை. உலகில் டேஸ் மேற்பட்ட மொழிகள் உள்ளன, 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்படுது உலகத்தில். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாடலோட ஆசிரியர் பார்த்தோம்னா பாரதியார்.
என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். தமிழ்லே நமக்கு கிடைச்சிருக்கிற மிக பழமையான நூல் பார்த்தோம்னா தொல்காப்பியம். வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் வரும். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா அ, ஏ, ஔ, ந, ஞ. அதே இது இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ட, ய, ழ. இது ஏன் இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 35வது கொஸ்டின், தமிழ் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற இலக்கியம் பார்த்தோம்னா தொல்காப்பியம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ், தமிழ்நாடு, தமிழன், இந்த 3ம் ஃபஸ்ட்டு எதில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற இலக்கியம்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தின் வஞ்சிகாண்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து தமிழன் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற இலக்கியம்னு பார்த்தோம்னா அப்பர். இது வந்து தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்பர் வந்து இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், இருவகை திணைகள் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தோம்னா உயர்திணை, அக்ரிணை அப்படிங்கிறது இருவகை திணைகளாக இடம்பெறுது. அடுத்து அக்ரிணை அப்படிங்கிறத பிரித்து எழுத எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அல் ப்ளஸ் திணை அக்ரிணைன்னு வரும். பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். பாகற்காய் அப்படிங்கிறத வந்து பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். பூவின் 7 நிலைகள் தோன்றுவது முதல் உதிர்வது, அது என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. பூவோட 7 நிலைகள் வந்து தோன்றினதுலேருந்து உதிர்வது வரை என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 42வது கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மா என்னும் சொல்லோட பொருள் பார்த்தோம்னா மா அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே மா அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து இத்தனை பொருள் தரக்கூடியதாக அமையுது. அடுத்து 43வது கொஸ்டின், தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. அடுத்து 44வது கொஸ்டின், டேஸ் எண்ணத்தை வெளிப்படுத்துதல். இயல் தமிழ் அப்படிங்கிறது வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளத்து. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த 3 நோட் பண்ணிக்கோங்க. இயல் தமிழ் அப்படிங்கிறது வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் அப்படின்னு எடுத்தோம்னா உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். இயல் தமிழ் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். அடுத்து 47வது கொஸ்டின், தமிழ் கவிதையோட வடிவங்கள் பார்க்குறோம். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். தமிழ் கவிதை வடிவங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். அடுத்த கொஸ்டின், உரைநடையோட வடிவங்கள். இப்போ தமிழ் கவிதையோட வடிவங்கள் பார்த்தோம். அடுத்து உரைநடையோட வடிவங்கள் பார்த்தோம்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. அடுத்து நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா கவிஞர் அறிவுமதி. நோட் பண்ணிக்கோங்க, கவிஞர் அறிவுமதி. அடுத்து 50வது கொஸ்டின், தொன்மை அப்படிங்கிற சொல்லோட பொருள் பார்த்தோம்னா பழமை. இடப்புறம் பிரித்தெழுதுக இடது ப்ளஸ் புறம். சீரிழமை பிரித்தெழுதுக சீர் ப்ளஸ் இளமை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சேர்த்தெழுதுக சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் சேர்த்தெழுதுக கணினி தமிழ். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. அடுத்த கொஸ்டின், மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில் வந்து வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்து நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடல் நீர் முகந்த கமஞ்சுள் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து கார் 40. அடுத்து அறிவியல் செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இதில் எல்லாத்துலேயுமே அறிவியல் செய்திகள் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்றுப்பத்து. அடுத்த கொஸ்டின், போரில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி டேஸ் நூலில் இடம்பெற்றுள்ளது. பதிற்றுப்பத்து. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து நற்றிணை. அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பார்த்தோம்னா டேஸ் எனும் நூலில் இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை அப்படிங்கிறதுல இடம்பெற்றது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியர் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் அறிஞர் கலீலியோ.
அடுத்த கொஸ்டின், திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தோம்னா திருவள்ளுவ மாலை. அடுத்த கொஸ்டின், தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அடுத்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து இஸ்ரோவின் தலைவர் சிவன். அடுத்து இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இலக்கணம் வந்து 5 வகைப்படும். 5 வகை இலக்கணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அடுத்த கொஸ்டின், ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும். எழுத்து குறில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள். அடுத்து முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ, இப்படி செகண்ட் ஒரு சொடுக்குப்படுத மாதிரி தான் குறிப்பிட்றாங்க. ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவே ஒரு மாத்திரை ஆகும். குறில் எழுத்துக்கள் எல்லாமே ஒலிக்கும் கால அளவு பார்த்தோம்னா ஒரு மாத்திரை. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவுன்னு பார்த்தோம்னா 2 மாத்திரை. அடுத்து மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவுன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. மெல்லின எழுத்துக்கள், அதாவது மெல்லினம், வல்லினம், இடையினம் இருக்குல்லையே, அதை கொடுத்துருக்குறாங்க. மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. வல்லின எழுத்துக்கள் பார்த்தோம்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அடுத்து இடையின எழுத்துக்கள் பார்த்தோம்னா இ, இர், இல், இவ், இல், இல். அடுத்து 80வது கொஸ்டின், மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் டேஸ் தோன்றுகிறது. மெய்யோடு உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய்க்குறில் தோன்றும். மெய்யோடு உயிர்க்குறில் தோன்றினா உயிர்மெய்க்குறில் தோன்றும். அடுத்து மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் எது தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மெய் நெடில். குறில் சேர்ந்தால் குறில், நெடில் சேர்ந்தால் நெடில், உயிர்மெய் நெடில் தோன்றும். அடுத்த கொஸ்டின், பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது. சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே டேஸ் அடிப்படை உழைப்புக்கு. மெய் என்பது டேஸ் எனப்படும் உடம்பு. இப்போ வந்து 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 85 வினாக்கள் வந்திருக்கு. டேர்ம் 1ல் இயல், நோட் பண்ணிக்கோங்க, டேர்ம் 1ல் இயல் 1 ஃபுல்லாக பார்த்துருக்கோம். 85 வினாக்கள் வந்திருக்கு. அடுத்து வந்து 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் இயல் 2 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம டெய்லி 10 ஜிகே கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இல்லையா, அதோட தொடர்ச்சி பார்க்க போகிறோம். 130 வரை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 131லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உலக ஆற்றல் தினம் டிசம்பர் 14. விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் மற்றும் அருண் திவாரி. கிர் தேசிய வனம் குஜராத்தில் உள்ளது. டேஸ் ஒரு இயற்கையான தோல் நிறமி அப்படின்னு பார்த்தோம்னா மெலனின். அருங்கோணத்தில் 6 பக்கங்கள் உள்ளது. இது வந்து போன வருஷம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். அடுத்து இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை திறந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சாவித்ரிபாய் புலே. அடுத்து பைலட்டான முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தோம்னா கேப்டன் பிரேம் மாத்தூர். அடுத்து புத்தரால் பேசப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தோம்னா பாலி மொழி. இந்தியாவின் ஏவுகணை பெண் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ஸி தாமஸ். அசோக சக்கரத்தை வென்ற முதல் இந்திய பெண் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்ஜா பானோட். இப்போ வந்து சில பொது அறிவு வினாக்கள் வந்து பார்த்துருக்குறோம். இதில் இருந்து நல்லா படிச்சுக்கோங்க, முக்கியமானது இது எல்லாமே. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.